கர்த்தர் பெரியவர். கர்த்தர் யாரு? பெரியவர். பெரிய காரியங்களை அவர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு ஏற்ற செய்தியை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசிப்போம் யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தர் இந்த காலை வேளையில் எங்கள் தேசத்தை எங்கள் வசமாய் நீங்கள் திருப்பும்படி இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஆசரிப்பு கூடாரம் என்றதான ஆண்டவரே பாடத்தை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆசரிப்பு கூடாரம் ஏன் ஸ்தாபிக்கப்பட்டது? யார் அதை ஸ்தாபித்தார்கள்? அதனுடைய ஆண்டவரே அப்பா பணி கர்த்தாவே வேலைகள் என்ன? அதனுடைய உள்ளான அர்த்தங்கள் என்ன? அதற்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு செய்ய போகிற நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நாங்கள் வரும் நாட்களிலே தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் தகப்பனே, நீர் ஏற்படுத்தின அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்களை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் தேசத்தின் ஆண்டவரே எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து தேவனுடைய வாசலை நாங்கள் நிலைநாட்டுகிறவர்களாய், தேவனுக்காக வாசலை நாங்கள் ஏற்படுத்துகிறவர்களாய், தேவனுடைய ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகளை நாங்கள் செய்கிறவர்களாய், என் தேவனுடைய அந்த கர்த்தாவே திட்டத்தை செய்கையை நாங்கள் செய்து முடிக்க நிற்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோசுவாவின் நாட்களிலே யோசுவா தேசங்களை 31 ராஜாக்களையும் செய்து தேசங்களை பங்கிட்டு கொண்டிருந்த பொழுது மீதமுள்ள 7 கோத்திரம், ஏற்கனவே யோர்தானின் கிழக்கு பகுதியிலே 2.5 கோத்திரத்துக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா பங்கு கொடுத்துட்டாங்க. யோர்தானின் மேற்கு பகுதியிலே யூதாவுக்கும் யோசேப்புக்கும் பங்கு கொடுத்துட்டாங்க. மீதமுள்ள இந்த 7 கோத்திரம் தேசத்தின் அந்த இடங்களை சுதந்திரிக்காமல் அசதியாய் இருந்த பொழுது யோசுவா, நீங்க இப்படி இருக்கிறது என்ன? நீங்க போய் இன்னும் தேசத்துல எங்கெல்லாம் இடம் இருக்கோ சொல்லுங்க, தேசத்துல எங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்த எல்லைகளை எல்லாம் குறிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு இந்த அசதியா இருந்த 7 கோத்திரத்துல தலைவர்களை ஏற்படுத்தி துரத்தி விட்டார். ஹல்லேலூயா. போங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இடம் வாங்கணும்னு என்ன இல்லை, அக்கறையே இல்லை. ஹல்லேலூயா. என்ன இல்லை? அக்கறையே இல்லை. எத்தனை பேர்த்துக்கு இடம் வாங்கணும்னு அக்கறையே இல்லாமல் இருக்கிறீங்க? வீடு வாங்காமல் எத்தனை பேர் அக்கறையே இல்லாமல் இருக்கிறீங்க? ஒரு வீட்டை கட்டணும்னு எத்தனை பேர் அக்கறையே இல்லாமல் இருக்கிறீங்க? கடனை அடைக்கணும்னு எத்தனை பேர் அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க? வாழ்க்கைப்படணும்னு எத்தனை பேர் அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க? திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு எத்தனை பேர் அக்கறை இல்லாமல் இருக்கணும்? ஒரு குழந்தை பாக்கியத்தை வாங்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு எத்தனை பேர் அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க? அவங்களுக்கு தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்துலேயும் எப்படி இருக்கணும்? கவனமாக அக்கறையாக இருக்கணும். இந்த 7 கோத்திரத்தையும் துரத்தி விட்டார்ப்பா. போய் தேசத்தின் எல்லைகளை என்ன பண்ணு, எல்லைகளை குறிச்சிக்கிட்டு வா. உங்களுக்கு பங்கு விதத்தை நான் சீட்டு போட்டு தெரிவு செய்து உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு யோசுவா சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் போய் இப்படி என்ன மாதிரி எல்லையை குறித்து ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா ஆண்டவர் தேசத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதையெல்லாம் குறித்து அதையெல்லாம் எழுதி இல்லை மனசுலையாவது வரைஞ்சி நீங்கள் யாருக்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா கிட்ட சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த பியானோ வாங்கின பாஸ்டர் இன்னைக்கு எப்படியாவது பியானோ என்ன பண்ணிடணும், வாங்கிடணும்னு போனார். வாங்கினாரா? வாங்கலையா? வாங்கிட்டார்.
அல்லேலூயா. இவர் மட்டும் ஏலத்துக்கு போகாமல் இருந்திருந்தா கதை என்ன ஆகுறது? அந்த எதிரிக்கு இந்த பாஸ்ட் வீட்டுக்கு கொண்டு வந்து பியூனா கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்காதுல்ல. அல்லேலூயா. வேற யார்ட்டையாவது போய் குத்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மளோடு கூட பேசுகிறார். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. தேசம் அவர்கள் வசமாயிற்று. நல்லா சொல்லுங்க சத்தம். தேசம் அவர்கள் வசமாயிற்று. தேசம் அவர்கள். தேசத்தை நீங்க வசமாக்கணும். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும்னா ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தணும். என்னது? ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தும். நிறைய பேருக்கு ஓலை கூடாரம் தெரியும், தகர கூடாரம் தெரியும், டெரஸ் கூடாரம் தெரியும், ஆனால் ஆசரிப்பு கூடாரம் தெரியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேதாகமத்தில் ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் மக்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி அவர்களை செங்கடலை கலந்து சீனாய் மலையின் ஓரத்துக்கு வந்த பொழுது பிதாவாகிய தேவன் மோசேயை கூப்பிட்டு சீனாய் மலையில கூப்பிட்டு அவருக்கு அவர் செய்ய போகிற அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அளவு பிரமாணங்களையும் அதனுடைய எல்லா பனிமுட்டுகளின் பிரமாணங்களையும் அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, என்ன பண்ணார்? அளவு குறித்து மோசேக்கு சொன்னார். அல்லேலூயா. அப்படி அவர்கள் அளவு குறித்து சொன்ன அந்த ஆசரிப்பு கூடார அந்த அளவு முறைகள் யாத்திராகம் 25 30 வரையிலும் இடம்பெற்றிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரையிலும் இடம்பெற்றிருக்கிறது. 31 35 வரலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆசரிப்பு கூடாரம் ஒன்றை ஆண்டவர் நிர்வகித்து அவர்கள் நிறுத்தின பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து தேவன் ஜனங்களோடு பேசினார். அல்லேலூயா. அவர்களோடு அசைவாடினார், அங்கு தங்கி இருந்தார், அங்கு ஜனங்களோடு பேசினார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்துதான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பேசி கொண்டிருந்தார். சாலமோன் ஆலயம் கட்டுகிற வரையிலும் தேவனாகிய கர்த்தர் எங்கிருந்து பேசினார்? ஜனங்களோடு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து. அப்ப சாலமோன் தேவாலயம் கட்டும் வரையிலும் தேவனுடைய வாசஸ்தலம் எது? ஆசரிப்பு கூடார். சாலமோன் ஆலயம் கட்டுகிற வரையிலும் தேவனுடைய வாசஸ்தலம் எது? ஆசரிப்பு கூடார். நல்லா சொல்லுங்க, ஆசரிப்பு கூடார். சாலமோன் ஆலயத்தை கட்டினார் இல்லையா? அப்போ சாலமோன் ஆலயத்தில் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ சாலமோன் ஆலயம் தகர்க்கப்பட்டு விட்டது. இப்போ அவருடைய இடத்தை மாத்திட்டார். இப்போ எங்கே அவருடைய வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார்னா மனுஷர்களுக்குள்ளே அவருடைய வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறார். எங்க வச்சிருக்கிறாரு? நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்குள்ளேன்னு சொல்லுங்க. எனக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம், நீங்களே அந்த ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயத்தில் தேவன் எவ்வளவு நாள் தங்கி இருக்க போகிறார் அப்படின்னா, இயேசு ராஜாவா வருகிற வரையிலும் அவருடைய வாசஸ்தலம் நாம் தான். நல்லா சொல்லுங்க, இயேசு ராஜாவா வருகிற வரையிலும் வாசஸ்தலம் யாரு? நான் தான். அல்லேலூயா. நமக்குள்ளதான் அவர் என்ன பண்ணுகிறார்னா வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து அங்கே வாசம் பண்ணும் பொழுது தேவன் அதிலிருந்து, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து ஜனங்களோடு பேசினார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தின பொழுது யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி, சுதந்தரிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா.
இப்போ நமக்கு என்ன வேணா, தேசத்தை சுதந்திரிக்கணும். இப்போ நம்ம தேசம் யார் கையிலமா இருக்கு? சொல்லுங்க, யார் கையில் இருக்கு? தூங்குனீங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ தேசம் யார் கையில் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. சாத்தான் கையில் இருக்குது. ஏன் அவன் கைக்கு போச்சு? ஏன் அவன் கைக்கு போச்சு? ஆதாமின் பாவத்தினால அவன் கைக்கு போச்சு. எந்த மனிதரெல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவின் ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். நமக்கும் பிசாசின் ராஜ்யத்துக்கும் இனிமே என்ன கிடையாது? சம்மந்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் உலகத்தின் மக்கள் இன்னும் தேவனை அறியாததினாலே உலகம் இன்னும் யார் கையில் இருக்கிறது? பிசாசின், சாத்தானின் கையில் இருக்கிறது. இப்போ அவன் கையில் இருக்கிற ராஜ்யத்தை ஆண்டவர் நம்ம கைக்கு மாற்றணும்னு விரும்புகிறார். அதான் இங்க வசனம், தேசம் அவர்கள் வசமாயிற்று. சத்தமா சொல்லுங்க, தேசம் அவர்கள். எத்தனை பேருக்கு ஆசை இந்த உலகத்தை, நம் பட்டணத்தை கர்த்தர் பக்கம் திருப்புனா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லை? இப்போ கடந்த நாட்கள்லாம் நம்ம பார்த்தோம், ஒன்றும் ஜீரணிக்கவே முடியல. அவ்வளவு மனசுக்கு என்னவா இருக்கு? வருத்தமா, வேதனையா இருக்கு. ஏன்னா தேசத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள், அப்படி பார்க்கிற காட்சிகள் நம் இருதயத்தை என்ன பண்ணுது? வருத்தப்படுத்துது. என்ன படுத்துகிறது? வருத்தப்படுத்துகிறது. இப்ப தேசம் நம் வசமாக வேண்டும் என்றால் கர்த்தர் எண்ணத்தை நாட்ட சொல்கிறார் என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை நாட்டுங்க, நட்டு வைங்க, நிறுத்துங்க. அல்லேலூயா. அப்ப ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை நம்ம அறிஞ்சிருந்தாதான் அதை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதை செய்யும் பொழுது தேவன் சொல்லுகிறார், தேசம் நமக்கு வசமாகும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு நான் என்னுடைய வீட்டை சுதந்திரிக்க போறேன், என்னுடைய உறவுகளை சுதந்திரிக்க போறேன், என்னுடைய கிராமத்தை நான் சுதந்திரிக்க போறேன், என்னுடைய சொந்த பந்தங்களை, நண்பர்களை நான் சுதந்திரிக்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள்? அல்லேலூயா. வசனத்தின்படி கர்த்தர் காரியத்தை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். தேசம் நமக்கு வசமாகணும். நம்ம வீட்டை கூட இன்னும் வசப்படுத்த முடியாம தவிக்கிறல்ல, தேசத்தையே கர்த்தர் என்ன பண்ண போறார்? வசமாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆசரிப்பு கூடாரம், அந்த படத்தை உங்களுக்கு டிவியில போடுறாங்க, நீங்க பாருங்க. ஆசரிப்பு கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரம் பாருங்க, சுற்றிலும் சுற்றிலும் பில்லர் இருக்கா? பில்லர் இருக்கா? சுற்றிலும் என்ன இருக்கிறது? பில்லர்ஸ் இருக்கிறதா? இந்த பில்லர்ஸ் உடைய ஃபுல் அந்த இடம் முழுவதும் ஒயிட் கலர் ஸ்க்ரீன் சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வந்து தொங்கு திரை. என்னது? தொங்கு திரை. அல்லேலூயா. உங்களுக்கு அதை நீங்கள் உத்து பார்த்தா தான் திரை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஒயிட் கலரில் இருக்கு, தெரியுதுங்களா? எல்லா தூண்களையும் இணைத்து ஒரு திரை, தெரியுதுங்களா? இந்த இந்த ரெட் அண்ட் ப்ளூ இதுதான் வாசல். அந்த ஒயிட்டு போல சுற்றி இருக்கு. உங்களுக்கு ஃபுல் முன்னாடி, அதாவது பெரிய அளவில் உங்களுக்கு காண்பிக்கிறதுனால அந்த திரையினுடைய கலர் உங்களுக்கு தெரியல. முன்னாடி படத்தையே போடுங்க, அந்த திரையினுடைய அந்த கலர் உங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. சுற்றியும் இந்த திரைகளினால் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதனுடைய இந்த ஆசரிப்பு கூடாரம் நம்முடைய சர்ச் வந்து என்ன வாசல் அப்படின்னா வடக்கு வாசலை நோக்கி இருக்கிறது. சொல்லுங்க, நம்ம சர்ச் என்ன வாசல்? வடக்கு வாசல். இந்த சர்ச்சை அப்படியே நீங்கள் திருப்பி இப்படி கிழக்கு வாசலை நிறுத்தினீங்கன்னா இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த வாசல் அமைப்பு. அல்லேலூயா. ஆசரிப்பு வாசலுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு? கிழக்கு நோக்கி வாசல் இருந்துச்சு. உங்களுக்கு கிழக்கு எது? நிறைய பேருக்கு கிழக்கு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியும். மேற்கு எது? வடக்கு எது? தெற்கு. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு இந்த லென்த்தாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அதனுடைய வடக்கு பகுதி. வடக்கு பகுதியில் 100 முழ நீளம். எத்தனை முழம்? 100 முழ நீளம். மீட்டரில் சொன்னால் 45 புள்ளி அப்படி சொல்கிறாங்க. 45 மீட்டர் வரும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. 100 முழ நீளம் வடக்கு, 100 முழ நீளம் தெற்கு. அதனுடைய அமைப்பு வந்து இப்படி நமக்கு கிழக்கு வாக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். மேற்கில் வந்து 50 முழம் அகலம்.
கிழக்குலையும் 50 முழ வாசல் அகலம். இதுல நீங்க வடக்குல பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 தூண்கள் இருக்கா? அங்க தூண்கள் இருக்கு பாருங்க, பில்லர்ஸ் நிறுத்திருக்காங்களா? 20 தூண்கள். எத்தனை தூண்கள்? 20 தூண்கள். தெற்குலையும் அதே போல 20 தூண்கள். மேற்குல 10 தூண்கள், கிழக்குல 10 தூண்கள். அல்லேலூயா. இந்த கிழக்கு பகுதியினுடைய வாசல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 தூண், அந்த பக்கம் 3 தூணை விட்டு மீதமுள்ள 6 தூண் போச்சா, மீதமுள்ள 4 தூண் தான் வாசல். மீதமுள்ள 4 தூண் வழியாகத்தான் அதனுடைய கேப்ல தான் என்ன பண்ணணும்? போய்க்கணும். மனிதர்கள், மிருகங்களை கொண்டு போகிறவர்கள், பலி செலுத்தும்படி பலி மிருகத்தை கொண்டு போகிறவர்கள் எல்லாம் அந்த வாசல் வழியாகத்தான் உள்ளே போக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல, இந்த ஆசரிப்பு கூடாரத்துல 3 முக்கிய ஸ்தலங்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த கூடாரத்துக்குள்ள ஒரு கூடாரம் இருக்கிறது போல தெரியுது இல்லையா? இருக்கிறதா இல்லையா? அது வந்து 2ஆய் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அது உங்களுக்கு மூடுதிரை போட்டு மூடுனதுனால அது உள்ள பிரிச்சிருக்கிற அந்த இடம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல. அல்லேலூயா. அதுல என்ன, ஆசரிப்பு கூடாரத்தின் 3 முக்கிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று நீங்க வெளியே பார்க்குறீங்களா, அதான் பிரகாரம். அதான் என்னது? பிரகாரம். அல்லேலூயா. இங்கே தான் புறஜாதிகள் வந்து கர்த்தரை என்ன பண்ணுவாங்களாம்? தொழுது கொள்வார்களாம். இந்த பிரகாரத்துல தான் என்ன காணப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த பிரகாரத்துல வெண்கல பலிபீடம் ஒன்று இருக்கா? வெண்கல பலிபீடம், பெருசா ஒரு பலிபீடம் ஒன்று இருக்கு பாருங்க. அதே போல வெண்கல கடல் தொட்டி, இதான் வெண்கல பலிபீடம். இதில் தான் பலி செலுத்துவாங்க. இது வந்து அவுட்டர்ல இருக்கு. இது வந்து வெண்கல கடல் தொட்டி. இந்த தொட்டியினுடைய சுற்று பகுதி உங்களுக்கு சிம்பிளா தெரியுது, ஆனால் சுவர் போல இருக்கும். இப்படி அந்த அந்த சுவர் போல இருக்கிற அந்த பகுதியை ஆசாரியர்கள் போய் நின்னா அவங்க ட்ரெஸ்ஸில் என்ன அழுக்கு இருக்கு, என்ன ரத்தம் தெரிச்சிருக்கு, எங்கே கழுகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். கண்ணாடி மாதிரி இருக்குமா? அல்லேலூயா. இதுக்கு ஒப்புமையாக நாம் வெளிப்படத்தில் பார்க்கும்போது அது வெண்கல கடல் தொட்டி அப்படின்னு எங்கள் பேர். அங்கே கடல் தொட்டி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எங்கே இருக்குன்னா நீங்கள் வெளிப்படத்தில் படிச்சுக்கலாம், அதுக்காக நான் அங்கே போக வரல. இப்போ இந்த 2ம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் பிரகாரத்தில் இருக்கிறது. எங்கே இருக்குது? பிரகாரத்தில். அல்லேலூயா. இப்போ இந்த பிரகாரம் எதற்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த பிரகாரம் சரீரத்துக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எதுக்கு ஒப்புமையா? சரீரத்துக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பகுதியாக பிரகாரம் இருக்கிறதோ, அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே சரீரம் என்பது நமக்கு வெளிப்பிரகாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல இந்த பிரகாரம் வந்து சபைக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. எதற்கு ஒப்புமையாய்? எதற்கு ஒப்புமையாய்? சபைக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் தினமும் வந்து வாரம் வந்து ஆராதிக்கிறீங்க இல்லையா? இந்த ஆராதனை, இந்த சபை எதற்கு ஒப்புமை? பிரகாரத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சர்ச்சு மட்டும் அட்டன் பண்ணி போறோம், அதுக்குள்ளேயும் சில விஷயம் இருக்கு. அதுலலாம் நிறைய பேர் என்ட்ரியே என்ன பண்றதில்ல, ஆகிறதில்ல. சர்ச்சை அட்டண்டன்ஸ் போட்டா போதும்னு நினைக்கிறோம், தப்பு. அடுத்த 2க்குள்ளேயும் நீங்க நுழையணும். அது நுழையல அப்படின்னா என்ன இல்லை உங்களுக்குள்ள? பிரகாரம் என்ற ஒன்றே இல்லைன்னு அர்த்தம். கவனிங்க. முதல் பாருங்க, சரீரத்துக்கு ஒப்புமையாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது, அது சபைக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. எல்லாரையும் அவர் அண்டைக்கு இழுத்து கொள்ளுகிறவர். அல்லேலூயா. எல்லா மக்களும் உள்ள வரலாம். பிரகாரத்துல யார் வேணாலும், பிரஜாதிகள் கூட என்ன பண்ணலாம், உள்ள வரலாம். பிரகாரத்தை நின்று தான் என்ன பண்ணணும்னா அவங்க தேவனுடைய ஆராதனை என்ன பண்ணிக்கணும், அதாவது ஆராதனை நின்றுக்கணும். அல்லேலூயா. இப்போ நமக்கு பிரகாரம் என்பது இப்போ நம்ம சர்ச்சினுடைய வெளி பிரகாரம் பாருங்க, வெளியில் இருக்க இடத்துல இதுக்கு ஒப்புமையாகத்தான் அந்த பிரகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த பிரகாரத்துல தான் பலி செலுத்தும்படியான வெண்கல பலிபீடம் இருக்கிறதுன்னு சொன்னேன். என்ன பலிபீடம்? வெண்கல பலிபீடம். இந்த பலிபீடத்துல தான் எல்லா பலியையும் என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க ஆலயத்துக்குள்ள வந்தா என்ன செலுத்தணும்?
சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள வந்தா என்ன செலுத்தணும்? பலி செலுத்துறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, பலி செலுத்துறீங்களா? ஆடு மாடு பலி இல்ல, ஸ்தோத்திர பலி. நிறைய பேர் என்ன அவன் செலுத்திட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருக்கிறல்ல. நீங்க பிரகாரத்துக்குள்ள என்ட்ரி பண்ணிருக்கிறீங்கன்னா என்ன செலுத்தி ஆகணும்? ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆகணும். செலுத்துறீங்களா? இல்ல மற்றவங்களுக்கு நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்தோத்திர சொல்லு, ஸ்தோத்திர சொல்லு, ஸ்தோத்திர சொல்லு அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்றோம்? சொல்றோம்ல. சொன்னா கூட என்ன பண்றது இல்லை, சொல்றது இல்லை. சொன்னா கூட என்ன பண்றது இல்லை, ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. பலி செலுத்தப்பட வேண்டும். இரண்டாவது பாருங்க, அங்கே கடல் தொட்டி காணப்படுகிறது. அது வெண்கலத்தால் செய்யப்பட்ட தொட்டி. அந்த தொட்டியில தான் தண்ணி நிரப்பி இருப்பாங்க. அந்த தொட்டியில தான் ஆசாரியன் என்ன பண்ணணும்? கை காலெல்லாம் அப்பப்ப சுத்தமா கழுவிக்கணும். அல்லேலூயா. அதான் வெண்கல கடல் தொட்டி. இப்ப பிரகாரம் ஓவர். அடுத்து பாருங்க, பரிசுத்த ஸ்தலம். இது வந்து ஆத்மாவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ள ஒரு கூடாரம் இருக்கு இல்லையா, அது ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டாய் பிரிக்கப்பட்ட ஸ்தலத்தினுடைய முதல் பகுதி தான் பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம். முதல் அந்த ரெண்டாவது பிரிக்கப்பட்டதுல முதல் ஸ்தலம் என்னது? பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த, இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு விளக்குவேன். இன்னைக்கு நம்ம வாசல் தான் பார்க்க போறோம். ஒரு அவுட்லைன் பார்க்கணுமே நான் இது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல, பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்புமையாக எது சொல்லப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமா. சொல்லுங்க, நம்முடைய ஆத்மா. இப்போ ஆத்மா வெளியே இருக்கா உள்ள இருக்கா? இல்லை, நிறைய பேருக்கு வெளியே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. வெளியே இருக்கிறது என்னது? சரீரம். பரிசுத்த ஸ்தலம்னா அது உள்ள இருக்குது. உள்ள என்னது? ஆத்துமா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆத்துமா. இப்ப இந்த ஆத்துமாவுக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, அடுத்து இன்னும் யாருக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்குன்னா, குமாரனுக்கு ஒப்புமையாய், வார்த்தையாகிய தேவனுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆத்துமாவையும் நீங்க குமாரனையும் பிரிச்சீங்கன்னா உங்க ஆத்துமா செத்து போயிடும். அல்லேலூயா. உங்க ஆத்துமா வாழணும்னா குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு உங்களுக்கு கட்டாயம் தேவை. சொல்லுங்க, வார்த்தையாகிய இயேசு, அதான் குமாரன், அவர்தான் குமாரன். வார்த்தையாகிய இயேசு உங்களுக்கு கட்டாயம் தேவை. ஏன்? எதுக்காக? ஆத்துமா, ஆத்துமா வாழணும். சத்தமா சொல்லுங்க, ஆத்துமா வாழணும்னா குமாரனாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு கட்டாயம் தேவை. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா பாருங்க, அதனுடைய வடபுறம், பரிசுத்த ஸ்தலத்தின் வடபுறத்துல மேஜை இருக்கிறது. மேஜையின் மேல் சமூக தப்பம் இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்தின் வடபுறத்திலே என்ன இருக்கிறது? மேஜையும், மேஜைக்கு மேலாக சமூக தப்பமும். சொல்லுங்க, மேஜையும் மேஜைக்கு மேலாக சமூகத்து அப்பம். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்தின் தென்பகுதியிலே குத்து விளக்கு. என்ன விளக்கு? சத்தமா சொல்லுங்க. பரிசுத்த ஸ்தலத்தின் தென்பகுதியில் என்னது? குத்து விளக்கு. நல்லா இருக்கா? அழகா இருக்கா? ஆசாரியன் நைட்ல இருந்து காலையில வரலும் இந்த விளக்கு வந்து ஒண்ணு கூட அவியாம எண்ணெயை ஊற்றி, திரிய வெட்டி, எண்ணெய் ஊற்றி எரிய விட்டுக்கிட்டே என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டு இருக்கிறார் எனக்கு தெரியல. எத்தனை பேர் ஆவியை அவிச்சு போட்டு வந்து உக்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த குத்து விளக்கு போல நமக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பண்ணணும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது பரிசுத்த ஸ்தலத்தின் தென்பகுதியிலேயே இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கும் ஒரு திரைச்சீலை. இதுதான் தூபபீடம். இது என்னது? தூபபீடம். இது என்னது? நல்லா சொல்லுங்க. இது வந்து பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கக்கூடிய திரைச்சீலையின் நடு மையத்தில் இந்த பொன் தூபபீடம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம் பிரகாரத்தில் பார்த்தோம் இல்லையா, வெண்கல பலிபீடம். வெண்கல பலிபீடம் வந்து வெண்கலத்தால் செய்யப்பட்டது. ஆனா தூபபீடம் வந்து பொன்னால் செய்யப்பட்டது. தூபபீடம் வந்து எதால் செய்யப்பட்டது? பொன்னால் செய்யப்பட்டதுக்கெல்லாம் விளக்கணும் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். பொன்னால் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா.
இங்க எப்பொழுதும் என்ன போட்டுக்கொண்டே இருப்பாங்கன்னா, தூபம் போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு வாசனை 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேல ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து தூபபீடத்திலிருந்து எழும்புகிற அந்த தூப வாசனை அந்த பாளையத்தையே எப்படி வச்சிருக்கும்? கம கம கமன்னு வச்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க பாரு, அதில்ல, அதுக்குன்னே தனியாக தூப வர்க்கம் என்ன பண்ணாங்க, தயார் பண்ணி தூப பீடத்துக்கு போட்டு என்ன பண்ணாங்க, தூப வர்க்கத்தை அந்த மனம் கவலை வச்சாங்க. அல்லேலூயா. அந்த ப்ரொசீஜரில், அந்த அளவில், அந்த காரியத்தில் ஒரு நாளும் வீட்டுக்குன்னு தூப வர்க்கம் செய்ய கூடாது. அதுக்கு அளவு சொன்னார், பொருள் சொன்னார். ஆனால் அதை நீ என்ன பண்ணக்கூடாது, உனக்கு சொந்தத்துக்கு நீ செய்யவே கூடாது அப்படிலாம் சொன்னார். அல்லேலூயா. இது எங்கே இருக்கிறது அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தில். இப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குதுன்னா, பரிசுத்த ஸ்தலத்தில் மேஜை, மேஜையின் மேல் சமூகத்தப்பம், இது வடக்கு பகுதியில். தென் பகுதியில் குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். சென்டரில் நடுவில் தூபபீடம், தூபபீடத்தில் தூபம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே இருக்குது? பரிசுத்த ஸ்தலத்தில். சத்தமாக சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஸ்தலம் எதற்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆத்துமாவுக்கும் குமாரனுக்கும் ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆத்துமா வாழணும்னா யார் வேணும்? குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு. அல்லேலூயா. அப்பதான் என்ன பண்ணும்? ஆத்துமா வாழும், இல்லைன்னா ஆத்துமா சாகும். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்து இப்போ பரிசுத்த ஸ்தலம் பார்த்தோம். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உள்பகுதியில் இது என்ன? மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உட்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், உடன்படிக்கை பெட்டி. என்ன பெட்டி? எல்லாம் சொல்லுங்க, என்ன பெட்டி? உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொல்கிறோம் இல்லையா, இது அளவுலாம் அப்புறம் பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டி, இதுக்கு மேல் ஒரு மூடி போல ஒன்று இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கிருபாசனம். சொல்லுங்க, இதுக்கு பேர் என்னது? கிருபாசனம். அதுக்கு மேலே தேவதூதர் போல ஒரு அமைப்பு உங்களுக்கு பார்க்குறீங்களா, அதுக்கு பேர் தான் கேருபீன்கள். சொல்லுங்க, கேருபீன்கள். ஹல்லேலூயா. இது மூடியின் மேலே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கிருந்து தான் கவனிங்க, இந்த உடன்படிக்கை பற்றி இந்த கிருபாசனத்தின் மேலிருந்து தான் கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணும்? கேட்கும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணும்? கேட்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லி கர்த்தருடைய சத்தம் கேட்குறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது என்ன தெரியுமா? ஆவி. அது என்னது? ஆவி. ஆவியோட எது இணைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு இணைந்திருந்தா நீங்கள் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை என்ன பண்ணலாம்? கேட்கலாம். சத்தமாக சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கலாம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உங்களோடு பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்க இருக்கிறது அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தில். சொல்லுங்க, அதான் இப்போ நான் பார்த்தல பிரகாரம் வெளியே பரிசுத்த ஸ்தலம் நீங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம் தான் என்னது? இந்த ஃபுல்பிட். இது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஆசாரியனே ஆசரிப்பு கூடாரத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணுவார்? வருவர். அதுவும் சரியாக பலி செலுத்திட்டு பலிமிருகத்தின் ரத்தத்தை பூசிட்டு அப்புறம் தான் எங்கே வர முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. இப்போ நம்ம நினச்சா எல்லாரும் எங்கே ஏறுறோம்? ஃபுல்பிட் ஏறுறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு இடையில் இருந்த இந்த திரைச்சீலையை கிழித்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. அவருக்கு ஒரு கரந்தட்டை தருவோமா? இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆசரிப்பு வேலையெல்லாம், ஆசரிப்பு வேலையை சேர்ந்த ஆசாரியர்களை போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டங்க. உடன்படிக்கை பெட்டி, அதற்கு மேல் கிருபாசனம், அதற்கு மேல் கேருபீன்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்க இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும். அதெல்லாம் என்னென்னங்கிறது நம்ம பின்னாடி பார்த்தலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த 3 காரியமும் பிரகாரம்,
பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை கொண்டதுதான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். திரித்துவமா இருக்கா? நம்முடைய தேவன் யாரு? திரித்தவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். திரித்துவமா இருக்கா? அல்லேலூயா. நம்மையும் தேவன் திரித்துவமா படிச்சார். ஆவி, ஆத்துமா, சரீரம். அல்லேலூயா. திரித்துவமா படிச்சார். பாருங்க, அவர் எல்லாத்தையும் எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலை தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல், ஃபர்ஸ்ட் வாசல்ல இருந்து உள்ள போலாம். இந்த வேத பகுதியை நாம் படிக்கலாம். யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் 13 16 வரையிலும் 3 வசனத்தையும் படிக்கலாம். சூரியன் உதிக்கிற திசையாகிய, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ் பக்கத்தின் பிரகாரம் 50 முழ அகலமாய் இருக்க வேண்டும். 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 தூண்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். மறுபுறத்திற்கு 15 முழ நீளமான தொங்கு திரைகளும் அவைகளுக்கு 3 பாதங்களும் அவைகளுக்கு 3 பாதங்களும் இருக்க வேண்டும். பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும் அதற்கு 4 தூண்களும் அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதான் வாசல். இப்ப வாசல் போடுவாங்க பாருங்க, அட்ராக்டிவா இருக்கும். இந்த வாசலின் தொங்கு திரையை மட்டும் போடுங்க. ரெட் அண்ட் ப்ளூ அதுல இருக்கு பாருங்க, அதை போடுங்க. அந்த தொங்கு திரைகள் பார்த்தீங்கன்னா 4 கலர்ஸ். ஆனா இதுல வந்து கலர் வந்து 2 மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஆனா இதனுடைய கலர்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலின் அந்த தொங்கு திரை, இந்த தொங்கு திரையினுடைய கலர் என்ன அப்படின்னு சொன்னா, வெள்ளை. சொல்லுங்க, வெள்ளை, நீல கலர், வான கலர் இருக்குல்ல, அந்த வான கலர், நீலம், இரத்தாம்பரம், சிகப்பு. சொல்லுங்க, வெள்ளை, நீலம், இரத்தாம்பரம், சிகப்பு. இந்த 4 கலர்ஸ்ல தான் இந்த தொங்கு திரைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? தொங்க விடப்பட்டிருக்கு. நீங்க பார்க்குற இந்த ஒரு கற்பனையில தான் இந்த வாசல் போட்டிருக்காங்க. என்ன கலர்? எத்தனை கலர் பார்க்குறீங்க? வாசல் அந்த அந்த 4 தூங்குக்கு இடைப்பட்ட கலரை மட்டும் சொல்லுங்க. 2 கலர் தான் உங்களுக்கு தெரியுதுல்ல, அப்படிதானே? நீலமும் ரெட்டும் இல்லை, ப்ளூ அண்ட் ரெட் தான் தெரியுது இல்லை? அல்லேலூயா. ஆனால் அது 4 கலர். வெள்ளை கலர், நீல கலர், இரத்தாம்பரம், சிகப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 4 கலரையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கலர் நீங்க காம்பினேஷன் பண்ணி போய் பாருங்க. நீங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து பார்த்தாலும் அட்ராக்டிவா தெரியும். பார்க்கும் போதே பளிச்சுன்னு தெரியும். நீங்க எந்த கலருடனும் நீங்க ஒயிட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த ட்ரெஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு இருக்கும். நீங்க எந்த கலர்ல வேணாலும் இருக்கலாம். நீங்க உள்ள ஒயிட் ஆட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னாலே அது எப்படி இருக்கும்? பளிச்சுன்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால நீங்க ட்ரெஸ் பளிச்சுன்னு எடுக்கணும்னா என்ன உள்ள ஆட் பண்ணிருக்கணும்? ஒயிட். அல்லேலூயா. ஒயிட்டே போட்டிங்கனாலும் சூப்பர் தான். அல்லேலூயா. நிறைய பேர் ஒயிட் போட வெட்கப்படுறீங்க. பரலோகத்தில் அதுதான் உங்களுக்கு ட்ரெஸ். அதனால் நீங்கள் இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்க, ட்ரைனிங் எடுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் தெருவுக்கு ஒயிட் போட வெட்கப்படுறீங்க. வெட்கப்படாதீங்க. முடியலை, இயலாமைக்கு நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒயிட் போட பழகுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம முதல்ல பார்க்கும்போது இரத்தாம்பர கலர். இந்த கலர் யார் உடுத்துவாங்க அப்படின்னா ராஜா தான் உடுத்துவார். சத்தமா சொல்லுங்க, இந்த இரத்தாம்பர கலர் யார் உடுத்துறாங்க அப்படின்னா யாரு? ராஜா. ராஜா. ஏன்னா இந்த இந்த கலரே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ரொம்ப ராயலா தெரியும், ரொம்ப ரிச்சா தெரியும். இந்த கலரே எப்படி இருக்கும்? ரொம்ப ரிச் கலர், ராயல். ரொம்ப அழகுபடுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அந்த இரத்தாம்பரமே என்ன செரி ரெட் அப்படி சொல்லுவாங்கல்ல, செரி ரெட் இல்லை, அந்த கலர். சிகப்புங்கிறது வந்து இந்த மிளகாப்பழ கலர் தான் சிகப்புன்னு சொல்லுவாங்க.
செர்ரி ரெட் அழகா இருக்கும். அந்த கலர் உங்களுக்கு என்ன என்ன தோற்றத்தை தரும்னா ராயல் ரிச், அழகான கம்பீரமான வசதியான தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. அதை பெரும்பாலும் யார் உடுத்துவாங்க அப்படின்னா ராஜா. சொல்லுங்க, ராஜா. அல்லேலூயா. நம்முடைய இயேசு ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய இயேசு என்னவா இருக்கிறார்? ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய இயேசு ராஜான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இப்பொழுதும் ராஜாதான், எப்பொழுதும் ராஜாதான். வரப்போகிற அவர் என்னவா வரப்போறாரு? ராஜாவா தான் வரப்போறார். அல்லேலூயா. அவர் ராஜா. இந்த ராஜா வாழ்கிறார் என்று சொல்லுகிறது தான் இந்த கலர். அல்லேலூயா. நிறைய ராஜா, அந்த ரத்தாம்பரம் உடுத்தின நிறைய ராஜாக்கள் செத்து போயிட்டாங்க. உலக பிரகாரமான ராஜாக்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்க. ஆனா நம்முடைய இயேசு ராஜாவோ இன்றும் வாழ்கிறார். சொல்லுங்க, இன்றும் வாழ்கிறார். நம்முடைய ராஜா உயிரோடு இருக்கிறார்னா எவ்வளவு சந்தோஷம். நாட்டு மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். உண்மையா இல்லையா? உண்மை. ஹல்லேலூயா. நாட்டு மக்களுக்கு ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு ராஜா திரும்பி வெற்றியோட வந்துட்டாருன்னா அந்த மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்ப இயேசு ராஜா இன்று என்ன பண்ணுகிறார்? வாழ்கிறார் என்பதுதான் இந்த கலர். ஹல்லேலூயா. அதை தான் நாங்க ஏசாயா 52:7 நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. என்ன இந்த கலர் என்ன சொல்லுகிறது? உன் ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ராஜா என்னவா இருக்கிறாரா? ராஜரீகம் பண்ணுகிறாருன்னா அவர் ஆட்சியில் இருக்கிறார். நமக்கு நம்முடைய ராஜா எப்படி இருக்கிறாரு? ஆட்சியில் இருக்கார். நீங்க அவர் ஆட்சிக்குள்ள தானே இருக்கிறீங்க, இல்ல வேற ஏதாவது ஆட்சியில் இருக்கிறீங்களா? இல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா வேற ஏதாவது ஆட்சியில் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்க ராஜாவாகி இயேசுவின் ஆட்சியில தானே நீங்க இருக்கிறீங்க. அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தானே. அல்லேலூயா. அதனாலதான் லூக்கா சுவிசேஷத்துல வாசிக்க, பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் என்னவா இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். அவர் வாழ்கிறார். அவர் என்ன பண்ணுகிறாரா? வாழ்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்க, நமக்காக அவர் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் திரைச்சீலையின் கலர் என்ன பண்ணுது? சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதை பார்க்குறவங்க எல்லாரும் எங்க வருவாங்க? இயேசுவிடத்துல வருவார்கள். ரெண்டாவது பாருங்க, சிகப்பு கலர். இந்த கலர் முதல்ல எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னா, செந்நிறமான புழுவை அப்படி பிழிஞ்சா அப்படியே என்ன வருமா? ஒரு சிகப்பு கலர் என்ன பண்ணுமா? வருமா? அந்த 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 புழுவிலிருந்து வந்த அந்த தண்ணியை தான் இந்த கலருக்கு ஆட் பண்ணுவாங்களாம். ஹல்லேலூயா. செந்நிறமான புழுவை பிழிஞ்சு எடுத்த கலர் தான் இந்த சிகப்பு கலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமே யாருமே சிகப்பு கலர் கொடுத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது புழுவுல இருந்து பிழிஞ்ச கலர் அப்படின்னு நான் வேற சொல்லிட்டேன்னா, அதுக்கு ஜீசஸ் அது யாரை குறிக்கிறதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சங்கீதம் 22:6 நாம் அதை வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, இயேசுவை குறித்து எழுதப்பட்ட சங்கீதம் 22:6 நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல, நானும் ஒரு புழு மனுஷன் அல்ல. அல்லேலூயா. இந்த செந்நிற கலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் பிழியப்பட்டு சிந்தின இரத்தத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தில் யாரெல்லாம் கழுவப்படுகிறாங்களோ அவங்கெல்லாம் பரிசுத்தம் அடைவாங்க. அல்லேலூயா. இந்த கலர் எல்லாரையும் தம்மண்டை இழுக்கிறது. உனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், உன் பாவத்தை போக்க ஒருவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மரித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் உன்னை என்ன பண்ணுகிறது? அவரண்டைக்கு அழைக்கிறது என்று சொல்லுகிறது இந்த சிகப்பு கலர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மத்தேயு ராஜாவாக சித்தரிக்கிறார்.
மார்க்கு அவரை தாழ்மையின் தாசனாக சித்தரிக்கிறார். இந்த மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படிப்பட்டவராம்? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சிகப்பு கலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு என்ன அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், உனக்காக உன் இயேசு என்ன பண்ணியிருக்கிறார்? ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த சிகப்பு கலர் யாரை அழைக்கிறது என்றால், பாவியாக மனிதனை தன்னண்டைக்கு அழைக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உங்கள்கிட்ட வேலை வாங்கணும்னு வரல, அவரே வேலையை சிலுவையில செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சிகப்பு கலர். அடுத்து பாருங்க, வெள்ளை கலர். நீங்க வெளிப்படுத்தல் 19:18 வாசித்தீங்கன்னா, அது பரிசுத்தவான்களின் நீதியை குறிக்கிறது. பரிசுத்தவான்களின் நீதியை சுத்தமும் பிரகாசமுள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது என்றால், மனித தன்மை, இயேசுவின் மனித தன்மையை குறிக்கிறது. அல்லேலூயா. இதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய நற்செய்தியில் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. மனிதன் எப்படிப்பட்டவனாக மாற வேண்டும் என்றால், நீதிமானாக மாற வேண்டும். இதுதான் வெள்ளையை குறிக்கிறது. அல்லேலூயா. அதனால வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்களாம் நீதிமானா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் நீதிமான்கள் கிடையாது. அப்ப நீங்களும் வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுருக்கிறீங்க, நீங்க நீதிமான் கிடையாதா அப்படின்னு ஒரு ஆள் பார்க்குறீங்க. உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும். உங்க மனசாட்சியும் என் மனசாட்சியும் என்ன பண்ணக்கூடாது? தன்னை தானே குற்றப்படுத்த கூடாது. அப்படின்னா தான் என்னது? நம் நீதிமான்கள். அல்லேலூயா. நம்ம மனசாட்சியே நம்மளை குற்றப்படுத்தினா நம்ம யாரு? குற்றவாளிகள். ஆனால் இயேசு எப்படிப்பட்டவராய் இருந்தார்னா, மனித தன்மையில இருந்தாலும் அவர் நீதி உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அந்த நீதியை மனிதனுக்கு கொடுக்கும்படி அழைக்கிறது தான் இந்த ஒயிட், வெள்ளை கலர். அல்லேலூயா. இந்த நீதியை யாருக்கு தர? மனுஷருக்கு தர என்று அழைக்கிறது தான் இந்த வெள்ளை கலர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் லூக்கா 19:10 வாசிக்கிறோம். இழந்து போனதை தேடும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இழந்து போன நீதியை நமக்கு அவர் திரும்ப கொடுக்கும்படி அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நீதியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இயேசு வெள்ளை கலருக்கு ஒப்புமையாக அங்கு காண்பிக்கப்படுகிறார். அப்ப வெள்ளை கலர் என்னது? தேவனுடைய நீதி, இயேசுவினுடைய நீதி. ஹல்லேலூயா. நீலம். அடுத்து பாருங்க, யாத்திராகம் 24:10 பார்த்தீங்கன்னா, இயேசுவின் தெய்வீகத்தை அது காண்பிக்கிறது. என்ன கலர்? நீல கலர். நீங்க வானத்தை பார்த்தீங்கன்னா என்ன கலர் இருக்கு? நீல கலர். ஹல்லேலூயா. என்ன கலர்? நீல கலர். இது உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கலர். இது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான அவருடைய ஆவிக்குரிய மகிமையான குணத்தை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. நீல கலர் எதை காண்பிக்கிறது? இயேசுவின் மேன்மையான ஆவிக்குரிய குணத்தை அது காண்பிக்கிறது. அப்ப நீல கலர் அதை யாருக்கு தர ஆண்டவர் அழைக்கிறார்னா, மனுஷனுக்கு இந்த மேன்மையான குணத்தை தர என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாருக்கும் மேன்மையான லட்சணமான குணம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. சொல்லுங்க, கை தூக்குங்க. நான் ரொம்ப அழகு லட்சணங்க, என் குணத்துல தங்கமே உரைச்சிக்கிட்டு சிரிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு என்ன குணத்தை தர போறாரா? மேன்மையான குணம். ஹல்லேலூயா. ஏனால் இயேசு மேன்மையானவர் என்பதை யோவான் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய சுவிசேஷத்துல விளக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இரத்தாம்பரத்தை பார்க்கும்போது இயேசு ராஜாவா இருக்கிறார் என்று நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். சிகப்பு நிறத்தை பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய உதரத்தை சிந்தி தம்மண்டைக்கு நம்முடைய பாவத்தை கழுவ அழைக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். வெள்ளை கலரை பார்க்கும்போது அவருடைய நீதியை நமக்கு கொடுக்க நம்மளை அழைக்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். நீல கலரை பார்க்கும் பொழுது அவருடைய மேன்மையான குணங்களை நமக்கு கொடுக்க நம்மளை அழைக்கிறார் என்பதை இந்த நீல கலர் நமக்கு என்ன பண்ணுகிறது? காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. இது
ஆசரிப்பு கூடாரத்தின் கிழக்கு வாசல்ல 4 தூண்களுக்கு இடையில இந்த திரைச்சீலையை கலரா என்ன பண்ணியிருந்தாங்க, தொங்க விட்டுருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் வாசலின் திரைகள். இப்பதான் வாசலுக்குள்ள போறோம். 12 என்னது, வாசலுக்குள்ள இனிமே தான் போறோம். அல்லேலூயா. இந்த திரைச்சீலையை தான் பார்த்துக்கிட்டு வெளியே நிற்கிறோம். இந்த திரைச்சீலை நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது? இயேசு என்னவா இருக்கிறார்? அப்புறம் சத்தமா சொல்லுங்க. இயேசு என்னவா இருக்கிறார்? ராஜாவா இருக்கிறார். அப்புறம் ரத்தம் சிந்தி பாவத்தை கழுவுகிறதுக்கு வா என்று சிகப்பு கலரை காண்பித்து நம்மளை என்ன பண்றாரு? அழைக்கிறார். அடுத்து தேவனுடைய நீதியை, இயேசு கிறிஸ்துவின் நீதியவே நமக்கு கொடுப்பதற்கு அவர் நம்மளை என்ன பண்றாரு? அழைக்கிறார். அவருடைய மேன்மையான குணங்களை கொடுப்பதற்கு அவர் என்ன பண்றார்? அழைக்கிறார். இதை எல்லாவற்றையும் தேவன் 4 சுவிசேஷத்துல என்ன பண்ணார்? விரிவா நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க 4 கலரை நீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இந்த சத்தியம் என்ன பண்ணணும்? மைண்டில் ஓடணும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒயிட் சட்டை போடும்போது ஆண்டவரே உங்கள் நீதியை என் மேலே வைங்க அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டீங்க, இல்லை ஒரு சாரி கட்டினீங்கன்னா ஆண்டவரே உங்கள் மேன்மையான குணத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு சரி ரத்தாம்பர கலர் போடுறீங்க அப்படின்னா ஆண்டவரே என்ன, நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க, நீங்கள் ராஜரீகம் பண்ணுகிறத நான் நிறைய பேருக்கு சொல்லணும்ப்பா, நீங்கள் ராஜாங்கிறத நான் என்ன பண்ணணும்? நிறைய பேர்த்துக்கு சொல்லணும்ப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? நினைக்கணும். ஹல்லேலூயா. சிகப்பு கலரை பார்க்கும்போது அநேகருக்கு இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்பதை என்ன பண்ணணும்? சொல்லணும். இதுதான் திரைச்சீலைகளின் கலர் நமக்கு சொல்லுகிறது. ரைட். ஃபர்ஸ்ட் வாசல், முதல் வாசல். முதல் வாசல் என்ன அப்படின்னா ஒரே வாசல். நாம் ரட்சிப்படைவதற்கு நமக்கு என்ன வாசல் அப்படின்னா இயேசுவே வாசல். சொல்லுங்க. நாம் ரட்சிப்படைவதற்கு யார் வாசல்? இயேசுவே வாசல். யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அப்புறம் என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஹல்லேலூயா. இயேசுவே வாசல். சொல்லுங்க. இந்த பூமியில நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, இந்த கிருபாசன தண்டையிலே நாம் சேருவதற்கு, இந்த பரலோகத்துக்கு நாம் வந்து சேருவதற்கு நமக்கு யார் தான் வாசல்? நல்ல சத்தமா சொல்லுங்க. யார் தான் வாசல்? இல்லை, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எல்லாரும் ஆடல் பாடுனாங்களே, அந்த வாசல்ல யாராவது பரலோகம் போக முடியுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. போக முடியுமா? முடியாது. பரலோகம் போவதற்கு ஒரே வாசல். அவர் யாரு? இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வாசல் பாருங்க. உங்களுக்கு நிறைய வாசல் இருக்கு, நான் சொல்லல, நேரம் ஆயிடுச்சுனால. ரட்சிப்பின் வாசல். இரண்டாவது வாசல் என்னது? ரட்சிப்பின் வாசல். யோவான் 10:9 நாம் வாசிக்கிறோம். அது என்ன வாசல்? நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இயேசு சொல்லுகிறார், நானே அந்த ரட்சிப்பின் வாசல். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேற எதுவும் என்ன பண்ணப்படல? வாசலாய் கொடுக்கப்படல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 10:9-10 அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தினாலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? வாயினால அறிக்கையிடணும். என்ன? எப்படி அறிக்கையாமா? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். என்னன்னு அறிக்கை பண்ணணும்? கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு அப்படின்னா இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று அறிக்கையிடா. வேற எந்த நாமத்திலையும் என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது. பரலோகம் போயிடலான்னு கனவு கண்டார். யாருடைய வஸ்திர தொங்கலையாவது பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் சொன்னார், என் பொண்டாட்டி சர்ச்சுக்கு போறாங்க, அவரு பின்னாடியே நான் போயிடுவேங்க. எங்க போவ நீ? அப்படி என்ன பரலோகம் உங்களுக்கு என்ன சண்டை கிடையாது?
இந்த பிள்ளைங்க தான் போகும் சந்தைக்கு போனால் நானும் வரேன் அப்படின்னு சேலையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வரோம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அதுகளை என்ன பண்ணுவோம், கூட்டிக்கிட்டு போவோம். அது ஐன்னு அழுதுகிட்டே என்ன பண்ணும், வரும். தூக்குனாலும் இடுப்பில் உட்காராது, நடக்கவும் செய்யாது. அப்புறம் தூக்கவும் முடியாது, இடுப்பில் வச்சிருக்கவும் முடியாதான். 2 அடி போட்டு என்ன பண்ணுவோம், இழுத்துக்கிட்டு போவோம் பாருங்க. அது மாதிரி வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு போயிடுறேன். நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. மனைவி இயேசுவை ஏற்றுக்கிட்டா மனைவி மட்டும்தான் பரலோகம் போவாங்க. புருஷன் இயேசுவை ஏற்றுக்கிட்டா புருஷன் மட்டும்தான் பரலோகம் போவாங்க. அல்லேலூயா. யாரையும் பிடிச்சிட்டு இயேசுக்கிட்ட போக முடியாது. ரட்சிப்பின் வாசல் இயேசு சொல்றார், நானே வாசல். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையில சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள் என்றால் அவங்க எல்லாரும் தன் வாயில யாரை அறிக்கை பண்ணுகிறாங்க, இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு ரட்சிப்பு தந்தவர் யாரு, நம்ம சுகமா வாழ உதவியா இருக்கிறது யாரு, நம்ம ரட்சகர் யாரு, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் சாத்தான் தெறி புண்டு என்ன பண்ணுவான், ஓடி போவான். அல்லேலூயா. உங்கள் வீடுகளிலே இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்ன பண்ணணும், கேட்கணும். துதி சத்தம் கேட்கணும், பாடல் சத்தம் கேட்கணும். இப்படி என் இயேசு என் தெய்வம் என்று சொல்லுகிற சத்தம் கேட்கணும். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார், ரட்சிப்பின் வாசல். ஏன் நம்ம பொழுதுனைக்கு இயேசு இயேசுன்னு சொல்ற தெரியுமா, அவர் தான் நமக்கு ரட்சிப்பை தந்தவர். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, திறந்த வாசல். ஏசாயா 55:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லைகளெங்கிலும் இருக்கிறவர்களே, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவர் இல்லை. திறந்த வாசல். அல்லேலூயா. எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்படும்படி. அது என்ன வாசல், கிருபையின் வாசல். அல்லேலூயா. இந்த வாசலும் சீக்கிரமா ஒரு நாள் என்ன பண்ணிடுவாங்க, சீக்கிரமா என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. கவனம். யாரெல்லாம் போய் உங்க வீட்டார் அக்கம் பக்கம் உங்கள் உறவுக்காரர் சொந்தக்காரங்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து இந்த சபைக்குள்ள உள்ள விட முடியுமோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு வந்துடணும். ஏன்னா இந்த வாசல் ஒரு நாள் என்ன பண்ணப்படும், அடைபடும். அல்லேலூயா. நோவா காலத்துல நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி ரட்சிக்கப்பட்டது எத்தனை பேரு, நோவாவோட சேர்த்து 8 பேர் தான். லோத்து காலத்துல சோதோம் குமார அழிக்க போனார். இன்னும் யாராவது உனக்கு உறவின் முறையில் இருக்கிறாங்களா? பெண் 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறீங்களே, அவனுக்கு நியமிச்ச புருஷமாரெலாம் யாராவது இருக்கா, போய் கூட்டிட்டு வானா ஒருத்தனை என்ன பண்ண மாட்டேன்ட்டான், வரமாட்டேன்ட்டான். என்னாச்சு சோதோம் குமாரா? அழிவை சந்தித்தது. அல்லேலூயா. இந்த கிருபையின் வாசலும் நிறைய பேருக்கு தெரியாது, சீக்கிரமாய் அடைபட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு கூட ஞானஸ்தானத்துக்கு தடை சொல்லிட்டு நிறைய பேர் நின்றுட்டாங்க. அல்லேலூயா. நான் சிலரை பலவந்தம் பண்ணுவேன். நான் எப்பொழுதுமே ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு மிரட்டுவேன். இங்கே பார், நான் உங்களுக்கு அன்பாக கூப்பிட்டு சொல்கிறது இது ஒருவேளை கடைசி முறையாக இருக்கலாம். இதுக்கு மேலே உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன், கூப்பிட்டு சொல்ல மாட்டேன். இந்த வார்னிங், கடைசி வார்னிங்க்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்னது நல்லது. அல்லேலூயா. இல்லைன்னா உங்களுக்கு என்ன வர போகுதுன்னு எனக்கு என்னது தெரியாது. அல்லேலூயா. அது மாதிரி நான் எச்சரிப்பேன். ஏன் எச்சரிக்கிறேன் தெரியுமா, யாருக்கு தெரியும் நமக்கு நாளைக்கு உயிரோடு இருப்போன்னு. நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போன்னு யாருக்காவது நிச்சயம் இருக்கா? அல்லேலூயா. போன வாரமா அதுக்கு முந்தின வாரமா ஒரு வாலிப பையன் இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாரோடையும் நின்று என்ன பண்ணி, அதனால நான் சொல்லுவேன், நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டீன்னா, நீ தேவனோட உடன்படிக்கை பண்ணிட்டீன்னா, உன் பேர் பரலோகத்தில் என்ன பண்ணப்படும், எழுதப்படும். அல்லேலூயா. உனக்கு ஏதோ ஒரு வர ஆபத்தை ஞானஸ்தானத்தினால நீ என்ன பண்ணுவ, தப்பிச்சுக்குவ. அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் இப்படி பேய் ஓட்டும் போது பேய் சொல்லிச்சான் அந்த பாஸ்டர்ட்ட, இவன் மட்டும் ஞானஸ்தானம் மட்டும் எடுக்காமல் இருந்திருந்தானா, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் பேய் உள்ளே வந்துருச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுச்சோ தெரில. அப்போ சொல்லிச்சான், இவன் மட்டும் ஞானஸ்தானம் மட்டும் எடுக்காமல் இருந்தால் எப்பயும் இவளை கொண்டுட்டு போயிருப்பேன். இவன் வேற ஞானஸ்தானத்தை எடுத்து தொலைச்சிட்டான். இவன் மேலே என்ன பண்ண முடியல, கை வைக்க முடியல. பார்த்தீங்களா,
பிசாசுக்கு தெரியுது நம்ம யாரு, தேவனோட உடன்படிக்கை பண்ணவங்க. நாம உண்மையா இல்லாட்டியும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சில விஷயங்களை நான் பலவந்தம் பண்ணுவேன், நீங்க செய்யுங்க. நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லுவேன், ஸ்ட்ரிக்டாவும் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு கீழ்ப்படியல அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு நான் உத்தரவாதி கிடையாது. நான் அந்த ரத்த பலிக்கு நீங்களாக்க மீட்டு கொள்ளணும்னு ஆசைப்பட்டு சொல்லிடுவேன். ஹல்லேலூயா. என்னை வந்து கூப்பிட்டு நீங்க ஆண்டவர் கேட்கக்கூடாது. அதுக்காக இந்த கிருபையின் வாசலும் சீக்கிரமாய் அடைபட போகிறது. 2025 வருஷமா இந்த வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிறவர்கள் எவ்வளவு வேகமாக சபைக்குள்ளே வந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் வாங்க வாங்கன்னு இந்த ரட்சிப்பின் வாசல், இந்த கிருபையின் வாசல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, அழைத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் பாக்கியவங்க, அழைப்பு கேட்டு கொஞ்சம் முன்னாடியே செவி சாய்த்து ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய வருகைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் ஆயத்தை படுத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த கிருபையின் வாசல் நோவா காலத்துல ஒரு லாக் பண்ணார். சோதோம் குமாராவை அழிக்கும் போது லோத்தின் நாட்கள்ல ஒரு லாக் பண்ணார். இப்ப நாட்கள்லயும் இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ண போறாருன்னா இந்த கிருபையின் வாசலையும் பூட்ட போகிறார். நம்ம எத்தனை பேருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மனம் திரும்பாம இருக்கிறாங்கன்னா அவங்க ரத்த பலிக்கு அவங்க தான் காரணம். ஆனால் நம்ம வேலை அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. திறந்த வாசல் கர்த்தர் வைத்திருக்கிற அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை பார்த்து கூப்பிடுறார். மத்தேயு 11:28 வசனத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கூப்பிட முடியுமோ அவங்களெல்லாம் கூப்பிட்டுருங்க, சொல்லிடுங்க இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம். நீ எங்க சுத்தினாலும் எங்க வந்துடணும், இயேசுகிட்ட வந்து சாயந்தரம் சீக்கிரமா வந்துரு. லேட்டா வந்தீங்கன்னா கையை காலை முறிச்சு இல்லைன்னா ஏதாவது வியாதியை உள்ள வச்சு அப்புறம் என்ன பண்ண வந்துரு, இயேசுவே தெய்வம்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கணும். ஹல்லேலூயா. இயேசுவே தெய்வம்னு நல்லா சுகமா வாழும் போது சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, யாவரும் பிரவேசிக்கிற வாசல். யோவான் 1:9 பாருங்க. இந்த வாசல் பாகுபாடு இன்றி எல்லாரையும் அழைக்கிறது. ஜாதி, மதம், மொழி, இனம், ஏழை, பணக்காரன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் அழைக்கிறது இந்த வாசல். ஹல்லேலூயா. யாவரும் பிரவேசிக்கிற வாசல். சமாரியா நாட்டாளாகிய அந்த ஸ்திரீ இயேசுகிட்ட வந்தாங்களா? அவங்களுக்கு வாசல் திறந்திருந்துச்சா? யோவான் 4:அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாங்களா? ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க யாரு? ஒரு கானானிய ஸ்திரீ, ஒரு சமாரிய ஸ்திரீ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு புறஜாதி பெண். அப்போஸ்தலர் 10:அதிகாரத்துல கொர்நேலியு, அவர் ஒரு புறஜாதியான். அவரு இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா? ஏற்றுக்கொண்டார். தன் வீட்டார் எல்லாரோடும் உட்கார்ந்து என்ன பண்ணாரு, கர்த்தருடைய வார்த்தை பேதுரு வாயிலிருந்து கேட்டு ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரையும் தன்பால் இழுக்கும் இந்த வாசல் என்ன சொல்லுகிறது, பிரதானமா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் வாசிங்க யோவான் 1:9 பாருங்க. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. எல்லாரையும் அழைக்குது இல்லையா இந்த வாசல்? இந்த வாசலுக்கு வர்றவங்க எல்லாரையும் வேதம் சொல்லுகிறது பிரகாசிக்க செய்யுமா. இந்த வாசலுக்குள்ள உள்ள வந்தவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களா? சத்தமா சொல்லுங்க, பிரகாசமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா எப்படி மட்டும் வந்திருக்கணும்னா இயேசு என் ரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு என்ன பண்ணிருக்கணும், உள்ள வந்திருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லாமலும் நிறைய பேர் உள்ள வருவாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வருவாங்க. இயேசு என் ரட்சகர் என்று சொல்லவே மாட்டாங்க. ஆனா எங்க வருவாங்க? சர்ச்சுக்குள்ள வருவாங்க. அவரை குறித்து பிரசங்கி என்ன சொல்லுகிறதுனா, தேவனுடைய ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருந்த ஒரு துன்மார்க்கனை கண்டேன் என்று வசனம் சொல்லு. தேவனுடைய ஸ்தலத்துக்கு போக்குவரத்துமா இருந்த ஒரு துன்மார்க்கன். அவன் யார் அப்படின்னா இயேசு என் ரட்சகர் என்று சொல்லாதவன். இயேசு என் ரட்சகன் என்று சொல்லாதவன். கல்யாண வீட்டுக்கு ராஜா போகும்போது ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் உடுத்திக்காம நின்னுகிட்டு இருந்தான். அவனை கர்த்தர் பிடிச்சி என்ன பண்ணாருன்னா, அந்த எஜமான் பிடிச்சி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல கொண்டு போய் போடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு வஸ்திரம் கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணல, வஸ்திரத்தை போட்டுக்கல. அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரம் ரட்சகர்ட்ட இருந்து என்ன பண்ணி இருக்கணும், வாங்கி இருக்கணும். அவன் வஸ்திரத்தை உடுத்தாம எங்க நிக்கிறான்? கல்யாண வீட்டுக்குள்ள நிக்கிறான். என்ன பண்ணிட்டாங்க?
பிடிச்ச அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தூக்கி போட்டாங்க. அப்படின்னா அது என்ன இடம்? பாதிக்கப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்குள்ள வரலாம், ஆனால் இயேசு என் ரட்சகர் என்று வாயில என்ன பண்ணணும்? சொல்லணும். சொல்லுங்க, வாயில என்ன பண்ணணும்? இயேசு என், சத்தமா சொல்லுங்க, இயேசு என் என்று சொல்லணும். அப்ப யாவரும் உள்ள வரலாம், ஆனா யார் பேரை வச்சு வரணும்? இயேசு என் ரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு அவனைதான் வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அவன் வேதம் சொல்லுகிறது குருடனா இருந்தா கூட அவன் திசை கெட்டு போவதில்லை. முடவனா இருந்தா கூட அவன் அவன் நடைகள் என்ன பண்ணாது? பிசகாது. அவன் மங்கி எரிஞ்சா கூட அவனுடைய திரியை நான் என்ன பண்ணுவேன்? மீண்டும் பிரகாசிக்க செய்வேன். நெறிந்து போன நாணலை நான் முறிக்க விட மாட்டேன். தள்ளாடுற முழங்காலோடு உள்ள வந்தா கூட அவனை நான் என்ன பண்ணுவேன்? பலப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆனா அவன் என்ன சொல்லிக்கிட்டு உள்ள வரணும்? இயேசு என் ரட்சகர் என்று சொல்லிக்கொண்டு உள்ள வரணும். அல்லேலூயா. அதான் யாவரும் பிரவேசிக்கிற வாசல். அல்லேலூயா. ஆனா இந்த வாசலுக்குள்ள வந்து கவனிங்க, இந்த ஒரு முக்கியமான வசனம் 1 யோவான் 1:7 மட்டும் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. நீங்க இயேசு என்ற பெயரை சொல்லிக்கொண்டு உள்ள வந்து அவரோட ஐக்கியமா இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அவருடைய ரத்தமே உங்களை கழுவி என்ன பண்ணிரும்? சுத்திகரிச்சிரும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு என்ற பெயரை நீங்கள் சொல்லாம உள்ள இருப்பீங்க அப்படின்னா அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்காது. நீங்கள் பாவியாகவே வந்து பாவியாகவே வெளியே போயிடுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இன்னும் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா 1:9 படிக்கல. அதுல 1 யோவான் 1:9 படிக்கல. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டா போதும். அறிக்கையிடணும். இல்ல பாவமே செய்யல அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு பாவமும் என்ன பண்ணல, செய்யவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த தீமையும் என்ன பண்ணதில்ல, செஞ்சதே இல்லைங்க. நன்மை செய்ய உனக்கு திராணி இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாம போனா அப்ப என்ன அர்த்தம்? பாவி தானே. அது எப்படி நான் பாவமே செய்யலன்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, டெய்லி உன் பாவங்களை அறிக்கையிட்டா எல்லா பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறார். அப்ப நீ என்ன பண்ணணும்? பாவ அறிக்கை பண்ணணும். எங்க எல்லாரும் உள்ள வந்து சொல்றது போல நம்மளும் உள்ள வந்து என்ன பண்ணணும்னா பாவ அறிக்கை செய்யணும். இந்த வாசலுக்குள்ள உள்ள வரவங்க பாவ அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இந்த வாசல்ல இருக்கிற நம்ம இதெல்லாம் செய்யணும். வாசல்ல உட்பிரவேசிக்கிற நமக்குள்ள இது காணப்படணும். அல்லேலூயா. 5ஆவதாக பாருங்க, நீதியின் வாசல். இந்த வாசல்ல அநீதியே கிடையாது. இந்த வாசல்ல என்ன கிடையாது? அநீதியே கிடையாது. ஏசாயா 24:2 பாருங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்கும். வாசிங்க. அப்பொழுது ஜனத்துக்கு எப்படியோ அப்படியே ஆசாரியனுக்கும் வேலைக்காரனுக்கு எப்படியோ அப்படியே எஜமானுக்கும் வேலைக்காரிக்கு எப்படியோ அப்படியே எஜமானிக்கும் கொண்டவனுக்கு எப்படியோ அப்படியே விற்றவனுக்கும் கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்கினவனுக்கும் வட்டி வாங்கினவனுக்கு எப்படியோ அப்படியே வட்டி கொடுத்தவனுக்கும் எல்லாருக்கும் சரியா நடக்கும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாரு? நீதியின் தேவன். அல்லேலூயா. இந்த வாசல் நீதியின் வாசல். இங்க வந்துட்டு அநியாயம் செஞ்சா நடக்க, இங்க வந்துட்டு அநியாயத்துக்கு நம்முடைய ஆண்டவர் துணை நிற்பார்னா என்னது நடக்க? சரியா ஜெபம் பண்ணல. ஏன்னா அவர் யாரு? நீதியின் தேவன், நீதியின் வாசல் உடையவர். இந்த வாசலுக்குள்ள உள்ள வந்துட்டு அநியாயத்தை ஒரு காரியமாய் கேட்டு ஜெபம் பண்ண நடக்குமா? நடக்க. ஏன்னா அவர் யாரு? நீதியின் ராஜா.
அவர் நீதியின் வாசல் உடையவர். அல்லேலூயா. இப்ப எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்க பண்ணுவேங்கிறார். அல்லேலூயா. ஆசாரியனுக்கு எப்படி அப்படிதான் ஜனத்துக்கும், எஜமானுக்கு எப்படி அப்படிதான் வேலைக்காரனுக்கும், எஜமாட்டிக்கு எப்படி அப்படிதான் வேலைக்காரிக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியோ கடன் வாங்கினவனுக்கு அதான். வித்தியாசமே கிடையாது. அதனால நம்ம எல்லாருக்கும் ஒன்ன மாதிரி சம்பவிக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். மீட்பின் பொருளாக அன்றைக்கு எல்லாரும் தங்களுடைய ஆசையிலிருந்து, பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி, 30 அது யாத்திராகம் 30:12-16 எழுதப்பட்டு இருக்கிறது. அரை சேக்கல் வெள்ளி கொண்டு வந்து மீட்பின் பொருளாக ஆலயத்துல கொடுக்கணும். பணக்காரன் அதிகமா கொடுக்க வேண்டியதுல ஏழை குறைவாகவும் கொடுக்க கூடாது, கரெக்டா கொடுக்கணுங்கிறார். ஏன்னா அவர் யாரு? நீதியின் தேவன், நீதியின் வாசல் உடையவர். நீதியின் வாசல் நீதியா இருந்தா அததான் பேதுரு போய் கொர்நேலியு வீட்டுல ஜெபம் பண்ணும்போது சொல்றார், எந்த ஜனத்தினிடத்தில் ஆகிலும், அப்போஸ்தலர் 10:38 நினைக்கிறேன், எந்த ஜனத்தினிடத்தில் ஆகிலும், 38-25, எந்த ஜனத்தில் இடத்தில் ஆகிலும் நீதி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு உகந்தவன். எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அவர் யாரு? நீதியின் தேவன். சரியா சம்பவிக்கும், சரியா நிற்பார். ஒன்னு அப்படியும் போகாது, ஒன்னு இப்படியும் போகாது. நீதியின் வாசல். அல்லேலூயா. 6வதாக பார்க்கிறோம் அலங்கார வாசல். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 4 மல்டி கலர்ல அங்க திரைச்சீலைகள் தொங்க விடப்பட்டிருந்தது. அது பார்ப்பதற்கு எப்படி இருந்துச்சு? அலங்காரமா இருந்துச்சு, அட்ராக்டிவா இருந்துச்சு, கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அது போல அந்த 4 சுபாவங்கள், இயேசு கிறிஸ்துவின் 4 சுபாவங்கள், ராஜா என்ற சுபாவம், அடுத்து வெள்ளை எதை குறிக்கிறது? நீதியின் சுபாவம், இரத்தாம்பரம் சிவப்பு அவருடைய அன்பின் சுபாவம், கல்வாரி அன்பின் சுபாவம், நீல நிறம் அவருடைய மேன்மையான குணம். இதையெல்லாம் வைத்து ஆண்டவராகிய இயேசு அவர் பால் தன் பால் நம்மளை என்ன பண்றாரு? இழுத்து கொள்கிறார். அல்லேலூயா. அன்பின் கயிறுனால நம்மளை என்ன பண்ணுவாரு? இழுத்துக்குவார். ஏன்னா அவருக்குள்ள அந்த அன்பின் குணம் என்ன பண்ணிருக்கு? நிறைஞ்சிருக்கு. அலங்கார வாசல். அவருடைய அன்பு தான் நம்மளை இழுத்துது. வேற ஏதாவது இழுத்துதா? அல்லேலூயா. இல்லை எனக்கு வேற எனக்கு பிடிங்க, அதனால இயேசு கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இயேசு அன்பானவர்ங்கிற அந்த ஒரே வார்த்தையில இத்தனை பேர்த்த உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை மட்டும் இல்லை, முழு உலகமும் அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் நிற்கிது. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டதான் இத்தனை மக்கள், இத்தனை கோடி. அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு கட்டுப்படலைன்னா நம்ம எப்படி வேணாலும் இருந்திருப்போம். ஆனால் நம்மளை இங்கே கொண்டு வந்து நிறுத்தினது எது? தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த குணம் எல்லாம் தேவனை அவர் பால் இழுத்து கொண்டது, அவர்கிட்ட நம்மளை பிரிக்காம வச்சிருக்குதான். இல்ல நம்ம ஏற்கனவே ஜானி தியானம் பண்ணாப்புல 8ஆம் அதிகாரம் ரோமர் 8:26 நம்ம வாசிக்கிறோம். எதுவும் நம்ம தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது, பிரிக்க மாட்டாது. இல்ல எதுவும் நம்மளை என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமா. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்னா ஆராதிக்கிறோம். அது கடைசி வசனம் நினைக்கிறேன், 38. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 36. எதுவுமே அவருடைய அன்பை விட்டு நம்மளை பிரிக்காம வச்சிருக்கிறது அவருடைய அலங்கார வாசலுக்கு உள்ள சுபாவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாய் இடுக்கமான வாசல். இயேசுவாகிய இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறது கொஞ்சம் பேரா தான் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் போயிட்டு இருக்கிறாங்க இந்த வாசல்ல அப்படின்னா? 1 2 3 அப்படின்னு விரல் விட்டு எண்ணுகிறவர்கள் தான் இந்த வாசலுக்குள்ள போய் கொண்டு இருக்கிறாங்க. தெரியாம இது நம்ம வந்த வாசல் இல்லையோ அப்படின்னு எங்கேயாவது விசாலமான வாசலை நோக்கி ஓடிட்டா அதனுடைய முடிவு என்னது? நரகம். ஐயோ. அல்லேலூயா. தெளிவாயிருங்க. இந்த வாசலுக்குள்ள இது இடுக்கமான வாசல் தான். ஏன்னா 2 தூண்களுக்கு இடையில தான் திரைச்சீலை இருக்கா. 4 தூண்ல அந்த திரைச்சீலை இடையில தான் இவங்க என்ன பண்ணணும்? உள்ள போகணும். அந்த 4 தூணை போடுங்களேன். கடைசி அந்த வாசலுடைய 4 தூண், அந்த திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த 4 தூண்ல 2 தூண்களுக்கு இடையில தான் என்ன பண்ணணும்? இவங்க போகணும். அல்லேலூயா. அப்போ
இது வந்து ஒரு இடுக்கமான வாசல். நீங்க பாக்குறீங்க இவ்வளோ பெரிய வாசல ஒரு மனுஷன் போக முடியாதா அப்படின்னு நீங்க பாக்குறீங்கல்ல. இந்த ஆசரிப்பு கூடாரம் வந்து எத்தனை பேர்த்துக்கு உண்டான சர்ச்சு தெரியுமா? 30 லட்சம் மக்களுக்கு இதுதான் என்னது வாசல். அப்ப இது சின்ன வாசல பெரிய வாசலா? சின்ன வாசல். 30 லட்சம் பேர்த்துல இது ஒண்ணா போக முடியுமா? இதுக்குள்ள போக முடியுமா? என்ன வாசல் இது? இடுக்கமான வாசல். ஹல்லேலூயா. இந்த வாசலுக்குள்ள இயேசுவாகி இந்த வாசலுக்குள்ள உள்ள போகணும்னா நம்ம சொந்தம் என்ன சொல்லும் தெரியுமா? பைத்தியக்கார, போய் போய் அந்த சர்ச்சுக்கு போகணும்னு நினைக்கிற, அங்கேயா போகணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? திட்டுறாங்களா? நம்முடைய வீட்டார் நம்மளை திட்டுறாங்களா? சொந்த பந்தம் நம்மளை திட்டுதா? உற்றார் உறவினர் திட்டுறாங்களா? எல்லா திட்டையும் ஏச்சியும் பேச்சையும் வாங்கிக்கிட்டு தான் எங்கே வந்துருக்குறோம்? இங்கே உள்ளே வந்துருக்குறோம். அப்போ நம்மளை வாழ்த்தியா அனுப்புகிறாங்க சர்ச்சுக்கு போகணும், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அனுப்புகிறாங்க. இது என்ன வாசல்? இடுக்கமான வாசல் இல்லை? மத்தேயு 10:21-22 நீங்கள் வாசிக்க வேண்டாம், நேரம் ஆயிடுச்சு. இனம் பண ஜந்தெல்லாம் பகை, 10:36 வீட்டாரெல்லாம் பகை. அதே போல லூக்கா 9:23 பார்த்தீங்கன்னா சிலுவை சுமக்கணும். இந்த வாசலுக்குள்ள உள்ள பிரவேசிச்ச சிலுவை சுமக்கணும். 14:26 ஜீவனையே விடணும். யார் வருவா இந்த வாசலுக்கு? சாகணும் நீ அப்படின்னு சொன்னா யார் வருவா இந்த வாசலுக்கு? ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த இடுக்கமான வாசல் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும்னா பிரவேசிக்க வேண்டிய வாசல். ஹல்லேலூயா. இந்த வாசல் வழியாகத்தான் நம்ம எங்க போக முடியும்? இயேசுவாகிய ராஜாவை பார்க்க போக முடியும். ஹல்லேலூயா. அதனால சிலுவை சுமந்து தான் ஆகணும். வீட்டாரெல்லாம் நமக்கு சத்துருவா மாறித்தான் தீருவாங்க. கடைசியா நம்ம ஜீவனையே கொடுக்க வேண்டி வந்தாலும் அதுக்கு சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 விதமான வாசல் வழியாய் நம்ம உள்ள வந்திருக்கிறோம். 7 விதமான வாசலையும் நாம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பயப்பட கூடாது. இயேசுவை பின்பற்றி போகணும்னா அந்த உலகத்துல எவ்வளவு பாடு வேணாலும் சகிக்க என்னவா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அப்ப பாருங்க, ஒரே வாசல். யார் தான் அந்த வாசல்? இயேசுவே அந்த வாசல். அடுத்து ரட்சிப்பின் வாசல். நமக்கு ரட்சகர் யாரு? இயேசு. அல்லேலூயா. திறந்த வாசல் ஏற்படுத்தினவர் யாரு? இயேசு. கிருபையின் வாசல். அவர் கிருபையினால இன்னும் காயத்தை காட்டி காட்டி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கால தாமதம் ஆகட்டும்னு நம்ம ரட்சிப்புக்காக எல்லாரும் உள்ள வரணும்னு அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய காயங்களை காட்டி பிதாவிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த கிருபையின் வாசலையும் ஒரு நாள் என்ன பண்ணிடுவாரு? மூடிடுவார். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் உள்ள வந்துடணும்னு விரும்புறாரு. நாம் பெற்ற இந்த ரட்சிப்பை எல்லாருக்கும் போய் சொல்லுவோம். யாவரும் பிரவேசிக்கும் வாசல், எல்லாரும் உள்ள வரணும். ஆனால் நம்ம எல்லாரும் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டு இருக்க வேண்டும். நீதியின் வாசல். அவரிடத்துல அநீதியே கிடையாது. அவர் என்ன பண்ணுகிறார்? எல்லாருக்கும் ஒன்று போல நீதி செய்கிறவராய் இருக்கிறதுனால உள்ள வந்திருக்கிற நாம் அநீதியாய் நினைந்து இயேசு ராஜாவுடைய அந்த நீதியை கெடுத்து போட்டு விட கூடாது. அலங்கார வாசல். அவர் அன்புனால நம்மளை உள்ள இழுத்தாரு. அன்புனாலேயே நம்மளை இன்னும் கட்டி வச்சிருக்கிறாரு. அந்த அன்புலேயே வாழ்ந்து என்ன பண்ணிடணும்? ராஜ்யத்தை போய் பிடிச்ச நடத்தி. இடுக்கமான வாசல். இந்த வாசலுக்குள்ள பிரவேசித்த எல்லாரும் நம்மளை எல்லாம் உலகம் வாழ்த்தவே வாழ்த்தாது. டெய்லி நம்ம சர்ச்சுக்கு போகும்போதெல்லாம் நம்மளை திட்டி தான் என்ன பண்ணுவாங்க? அனுப்புவாங்க. ஏதாவது ஒரு பிசாசு நம்மளை சொல்லி தான் என்ன பண்ணுவான்? உள்ள இங்க போ, சர்ச்சுக்கு வர விடுவான். இது இந்த வாசல் என்ன வாசல்? இடுக்கமான வாசல். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. இந்த வாசலுக்குள்ள நம்ம பிரவேசிச்சிட்டோம். ஆனா இன்னும் அநேகர் இந்த வாசலுக்குள்ள என்ன பண்ணணும்? பிரவேசிக்க பண்ணணும். ஒண்ணு உள்ள இருக்கிற நாம அவங்களை இழுக்கணும். வெளியே போய் நின்று என்ன பண்ணக்கூடாது? தள்ளக்கூடாது. உள்ள இருந்து நாம அவங்கள வெளியே இருக்கிறவங்கள என்ன பண்ணணும்? இழுக்கணும். இல்ல உள்ள இருந்து இழுக்க போறோமா, இல்ல வெளியே போய் நிக்க போறோமா? சொல்லுங்க. உள்ள இருந்து அவங்களுக்குள்ள அவங்கள என்ன பண்ணணும்? ஆலயத்துக்குள்ள என்ன பண்ணணும்? இழுக்கணும். நீங்க எங்கேயாவது நான் வெளியே போய் அவங்கள தள்ளி விடுறேன்னா முடிஞ்சிச்சு. அவன் உங்களை வெளியே உலகத்துக்குள்ள இழுத்து தள்ளிடுவான். அல்லேலூயா. நீங்க உள்ள வந்தவங்க எப்படி இருக்கணும்? சேஃப்டியா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். இன்னும் வெளியில இருந்து என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, வாசலுக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா. இந்த வாசலுக்குள்ள அநேகர் உள்ள வருவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
நாம் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும் பொழுது, நிறுத்தும் பொழுது தேசம் நமக்கு வசமாகும். அல்லேலூயா. நாம் இந்த வாசல்ல ரட்சிப்பை ஸ்ட்ராங்கா பிடிச்சு நின்னா கர்த்தர் நமக்கு, கர்த்தர் அநேகரை உள்ள என்ன பண்ணுவாரு? அனுப்புவார். அல்லேலூயா. தேசம் நமக்கு வசமாகும். சொல்லுங்க ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிடுவோம், நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உங்கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். தீங்கு நாட்களில் என்னை மறைத்துக் கொள்கிறீர், உங்கூடாரத்தில் ஒளித்து வைக்கிறீர். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணம் நீரே. கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, என் தலை நிமிர்ந்திட காரணம் நீரே. விடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம்மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். நீதிமான்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம் காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்கிறீர். ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணம் நீரே. ரட்சிப்பு நீரே, என் ரட்சகர் நீரே, நான் சுகமாய் வாழ காரணம் நீரே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகுந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே. எல்லாரும் அந்த வாசலுக்குள்ள வந்துருவோமா? என் கண்மலையே, மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. நன்றி அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை உம்முடைய வாசலுக்குள்ள உட்பிரவேசிக்க பண்ணியிருக்கிறேங்க ஆண்டவரே. யாராகிலும் என்ன இந்த வாசலுக்குள்ள உட்பிரவேசியாதவர்களாய் ஆண்டவரே இருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தையும் உம்முடைய கர்த்தாவே அன்பின் சுபாவமானது ஆண்டவரே, நீ ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறீர் என்ற ஆண்டவரே அந்த அன்பின் வார்த்தையானது ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சக பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்ற அந்த வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகளை தகப்பனை கட்டி இழுக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோங்க. ஸ்தோத்தரிக்கிறப்பா, நாங்கள் உள்ளே நின்று ரட்சிக்கப்பட்டவர்களாய் இந்த பிரகாரத்திற்குள் உள்ளே நின்று அன்றே வருகிறவர்களை இன்னும் மண்டைக்கு இழுத்து கொள்கிறவர்களாய் கர்த்தர் நீங்க மாற்றுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா.
ஸ்தோத்திரப்பா. எங்கள் இரட்சகரோடு நாங்கள் இணைந்து நின்று, எங்கள் ரட்சிப்பின் வாசலாகி எங்கள் இயேசுவோடு இணைந்து நின்று அநேகருக்கு நாங்கள் தகப்பனே முன்மாதிரிகளாய் என் தேவனங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. அப்பா, நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறேங்க ஆண்டவர். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா ஆராதனைகளிலும் நாங்கள் சரியாய் பங்கு கொள்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா, மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஆராதனை முறை இன்றைக்கும் எங்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் நிழலாய் இருந்தது ஆண்டவரே. இன்றைக்கு கிறிஸ்துவோடு நாங்கள் நிஜமாய் வாழ்கிறோம். இன்றைக்கு இருக்கிற இந்த நிழலான வாழ்க்கை பரலோகத்திலே நிஜமாக நாங்கள் ஆராதிக்க போகிறோம்ப்பா. அந்த அழைப்புக்கு இன்றைக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் உண்மையோடு உத்தரவாதத்தோடு ஆவியோடு கருத்தோடு ஆராதிக்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, கிருபை பாராட்டுவீராக. ராஜா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது என்ற வார்த்தையின்படி நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அன்று தகப்பனே ஜனங்கள் சீலோவிலே கூடி ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அப்பா அவர்களுக்கு வசமாயிற்று என்ற கர்த்தாவை யோசுவா 18:1 என் தேவன் எங்கள் கர்த்தாவை சபைக்கு நீர் ஆசீர்வாதமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேகர் இந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இந்த ஒரே வாசல், ரட்சிப்பின் வாசல், நீதியின் வாசல் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இடுக்கமான வாசலுக்குள்ள ஆண்டவரே உட்பிரவேசிக்கணும்ப்பா, உட்பிரவேசிக்கணும். இந்த அலங்கார வாசலுக்குள்ள அநேகர் உட்பிரவேசிக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபையாய் 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 தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த பட்டணத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், இந்த பட்டணத்தின் மக்களுக்காக நாங்கள் விண்ணப்பிக்கிறோம்ப்பா. இந்த நீதியின் வாசல் அநேகர் உட்பிரவேசிக்கட்டும். எல்லாரும் பிரவேசித்து இந்த வாசலுக்குள்ள அவர்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தாவை உள்ள வரட்டும் ஆண்டவர். அழைக்கிறார் ராஜா. மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னண்டைக்கு நான் இழுத்து கொள்வேன் என்று யோவான் 12 நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் இயேசு ராஜாவை, நாங்கள் மனதார உயர்த்துகிறோம். இந்த இடத்துல அநேக ஜனங்களை நீர் இழுத்து கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இன்றைக்கும் சுகத்துக்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்துக்காக, எதிர்காலத்துக்காக, கற்பக்கணிக்காக ஆண்டவரே, உலக ஆசீர்வாதத்துக்காக அப்பா, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிற ஆராதிக்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணும்படி கடந்து போயிருக்கிற எங்கள் பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி. அவர்கள் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை அவர்கள் கர்த்தாவை காணட்டும். ஓ உம்முடைய தகப்பனை பலத்த செய்கைகள் அவர்கள் மூலமாய் வெளிப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ராஜா ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.